ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓல்டு பீக்ல இருக்கிற எல்லா ஹவுஸ்ல கிடைக்கிற லூட் மாதிரி சொல்ல போறோம். ஓல்டு பீக்கே இப்போ இல்ல தான் இருந்தா அந்த பழைய பீக்ல 3 மேன் வீடு இருந்துச்சு. அந்த 3 வீண் வீடு மாரி இருக்கிறதுல மட்டும் தான் லூட் அடிக்க போறோம். லூட் அடிச்சு இன்னைக்கு மொத்த பெரிய போட்டு போலாக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மெயின் இடம் இதேமாரி பீக்கில் மெயின் பழைய பீக்கில் ஒன்று இருக்கும், ஒரு பெருசாக வீடு இருக்கும். அதேமாரி வீட்டில் மட்டும் நம்ம லூட் அடிச்சிக்கலாம். இன்னும் 2 வீடு அதேமாரி இருக்குது, பழைய வேறு வீடு, அது நம்ம லூட் அடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் கிடைக்கிறோட ஓகே பீனட்டி கண்ணா. ஓகே, ஆரம்பத்தில் பீனட்டி கொடுத்துறாங்க. அண்ணனுக்கு அருமையான கண்ணு கொடுக்குறாங்க, எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, இதில் கொஞ்சம் இன்னில் இருக்குது, இன்னில் பேக் பேக் கொடுக்குறாங்க. லெவல் 2 பேக் பேக் தான், பரவாயில்ல. பேக் பேக் கொடுத்தா சரி தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பொச்சினாக்கு போயிடலாம். ஏன்னா பொச்சினாக்கில் தான் பீக்கில் பழைய பீக்கில் இருந்த மாதிரி நிறைய வீடு இருக்குது, எக்கச்சக்கமான வீடு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கிளாக் டவர் தாண்டி போயிடணும். கிளாக் டவருக்கு வந்தாச்சு எவ்வளோ இருக்கீங்க, எவ்வளோ சின்ன இருக்காங்க. மேலே பைப்லைங்க சில பேர் இருக்கான்னு நினைக்கிறேன். அவளை வந்து முடிச்சு நேரம் மேலே வந்து உங்களுக்கு காலி பண்ணுறேன். பைப்பில் மேலே இருக்குன்னு அங்க ஒருத்தர் ஓடிட்டு இருக்கா, நான் முடிச்சலாமா? பைபிளுக்கு செம்ம டேமேஜ் கொடுத்துட்டு குஞ்சரா தலையில தானே அடிக்கிறேன். அவ்வளவுதான், காலி பண்ணிச்சு. மொதல் கில் பண்ணியாச்சு. மேல இன்னும் ஒரு செல்ல குட்டிருக்கானா, செல்ல குட்டி நமக்கு அடி வாங்குறது இறங்கி வந்து அடி வாங்கிட்டு போறான்டா. டேய் யாரா நீ? வேற எவனாச்சும் ஃபேக்டரியில் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பைபிள் இருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 பேர் இறங்கினானுங்க. அங்கே ஒரு எனிமி இருக்கானா, பைபிள் வந்து போயிட்டு இருக்கான், பார்த்துட்டேன். வெண்டிங் மிஷின் பக்கத்தில் போயிட்டு இருக்கான். பக்கத்தில் போய் காலி பண்ணுறேன். எங்களா இருக்க ஃப்ரெண்டில் தான் ஓடியாந்துருக்கான். அப்படியே ஓடியாந்துடுறா செல்ல குட்டி. இப்படி வந்து மாட்டிக்கிட்டா. ஸ்ட்ரைட்டாக எவனாச்சும் வந்து அடி வாங்கவனா, ஸ்ட்ரைட்டாக வந்து என்கிட்ட அடி வாங்குறதுன்னு வந்துருக்கு. அங்கே ஒரு எனிமி இருக்கானா, செல்லக்குட்டி ஃப்ரெண்டில் இருக்கான். முடிச்சலாமா? அவ்வளோதான், முடிச்சது. யாருக்கிட்டடா? யார் சார் அடிச்சா? கிட்டத்தட்ட நம்ம ஃபேக்ட்ரியில் ஒரு 4 பேரை போட்டது இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பொச்சினாக்கு போயிடலாம். பார்த்தீங்களா, ஃப்ரெண்டில் ஒரு வீடு இருக்குல்ல, அந்த மெயின் வீடு நமக்கு வந்து பீக்கில் இருக்கிற மாதிரி மெயின் வீடு. இனிமே வந்து நான் செல்லக்குட்டியை ஒன்று போட்டு தெளிக்கிறேன்டா. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இன்னொரு எனிமி இருக்கானா, இன்னொரு பைப்பில் இருக்கான்டா. எக்ஸாமிட் வச்சு போட்டு தரலான்னு பார்க்குறியா? கொஞ்சம் ஒன்னே முடிக்கிறேன்டா. எப்படி வந்து நம்ம கிட்ட மாட்டாமல் இருக்க மாட்டா. அதுக்கு நம்ம அந்த மெடிக்கல் இப்படி ஹெல்த் வந்து ஃபில் பண்ணலாம். ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு மெடிக்கல் இப்படி ஹெல்த் ஃபில் பண்ணிக்கிறேன்டா. இப்போ முடிஞ்சா வந்து பேர் ரிப்பேர் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வரேன், கையில் ஷார்ட் கன் வச்சிருக்கேன் போல இருக்குது. ஷார்ட் கன் வச்சு போட்டு தான் வரேன். பக்கத்தில் இருந்தாடா 128 டேமேஜா, செம்ம டேமேஜ் கொடுத்தாச்சு. நான் ஒரு புல்லட் கொஞ்சம்ரா. அவ்வளோதான், முடிச்சலாமா? காலி பண்ணியாச்சு. முடியுமாடா? இப்போ நமக்கு தேவையான லூட்டில் எடுத்துக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை முதல்ல காலி பண்ணிடலாம். இந்த வீட்டில் இருக்கிற லூட்டில் எடுத்துட்டு போயிடலாம். இந்த மட்டும் பெருசாக எது இருக்கான்னு நினைக்கிறேன். பிஸ்டல் டே வெறும் பிஸ்டல் கண்ணு வச்சு அதில் என்னடா கிடைக்கும்? பேக் பேக் இருக்குது. பேக் பேக் நம்ம ஆல்ரெடி இருக்குது. புல்லட் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நமக்கு வந்து லாங் ரேஞ்ச் கிடைச்சா சூப்பராக இருக்கும். ஏர் கன் ஏதாச்சும் கிடைச்சா ஓகே. அங்கே நமக்கு வந்து வார் செஸ்ட் இருக்குது. வார் செஸ்ட் இது உள்ளதாக இருக்காரு. நம்ம வந்து எடுத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வார் செஸ்ட்டில் வச்சு கொடுங்கடா. என்னடா இருக்குது? ஓகே, ஸ்கேர் இருக்கா? ஓகே, ஸ்கேர் நம்ம எடுத்துக்கலாம். லாங் ரேஞ்சுக்கு ஸ்கேர் மட்டும் தான் கொடுத்துருக்கானுங்க. வேறு வழியில் இருக்கிற கண்ணு தான் எடுத்தாகணும். புல்லட் இருக்கடா. புல்லட் நம்மகிட்ட பெருசாக இல்லை. ஏர் புல்லட் சுத்தமாக கிடையாது. வெறும் 85 புல்லட் தான் இருக்குது. அந்த 85 புல்லட் வச்சு அப்படியே சர்வே பண்ணி தான் ஆகணும். உள்ள ஏதாச்சும் கடா உள்ள பெருசா எதுவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. கார்னிட்டடா, கார்னிட்டெல்லாம் வேணாடா. வேற ஏதாச்சும் கண்ணு கிடைச்சா கூட பரவாயில்ல. பைபிள் எவனாச்சும் மாட்டோன்னு தான் பார்க்குறேன். இங்கே ஒரு பைபிள் ஜிராயை ஓடிட்டு இருந்தாரு. ஜிராயை வந்துட்டு பார்த்துலாமா? ஜிராயை முடிச்ச வேண்டியது. கொஞ்சம் ஜிராயா சார். சார் சார் கொஞ்சம் இருங்க சார், டேமேஜ் கொடுத்து பக்கத்தில் முடிச்சலாம். இதோ சார் அட பாவியே காலி பண்ணிட்டான்டா. பரவாயில்ல, நம்ம அடுத்த மேட்ச் வந்தாச்சு. இந்த மேட்ச் வச்சு போடல முடியுதுன்னு பார்க்கலாம். ஏன்டாடி கரெக்டாக ஃப்ரெண்டில் ஓடையறப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த போல இருக்கு. ஓகே, இந்த கண்ணெலாம் கொடுக்க என்ன தயவு சேர்ந்து. இதெல்லாம் ஒரு ஸ்னைப்புன்னு கண்ணில் கட்டாதீங்களா? ஓகே, எக்ஸாமேட் நம்ம வந்து எக்ஸாமேட் எடுத்துலாம். இனிமே அவனச்சிருக்கான். அடி எவன்டா மொட்டை பைப்பில் முடிக்கணும். அடி பைப்பில் போனா போகுது, ஃப்ரெண்ட் ஆகிட்டான். என்ன மனுஷன் இப்போ நான் நினச்சேன் அவனை போட்டதெல்லாம். சரி, ஆனால் பைப்பில் சரி பாகமாக இருக்கான். கையில் ஒரு கன் இருக்குது, இதை மட்டும் கொடுத்துட்டே. இந்த கன்னை வச்சு எனக்கு என்ன போட்டதெல்லாம் நினச்சா பொழந்து போடுவோம். உயிருக்கு பயந்துக்கிட்டு பகுதியிலே விட்டு போகிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஓகே, இப்போ நம்ம திரும்பி வந்து என்ன பண்ணலாம்னா, பொச்சினாக்கே போயிடலாம். அந்த இடத்துல நிறைய வீடு இருக்குது. நம்ம என்ன பண்ணால் அதுக்கு முன்னாடி வந்து கிளாக் டவர் வழியாக தான் போய் ஆகணும். கிளாக் டவர் போயிட்டு அதுக்கப்புறம் பொச்சினாக்க போக வேண்டியதான். போகிற வேலையை எவனாச்சும் மாட்டோம், எவனாச்சும் பைப்பில் முடிச்சிட வேண்டியது. வரைகிறா அவ்வளோ நம்ம வந்து கிளாக் டவருக்கு வந்தாச்சு. எவனா சினிமி இருக்கானா பைப்பில் எவனும் இருக்கிற மாதிரி பின்னாடி தான் வந்துட்டு நான் வந்த பைப்பில் இருக்கான. எங்கடா போனால் ஆளுக்கானோ சரி எஸ்கே போய் ஓட்டாமல் போல இருக்கீங்க, ஓடி போன பட் ஃப்ரெண்ட் ஒரு இனிமையான என்ன போடுதல் பார்க்குறேன். முடிச்சலாமா? அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. நம்மளை போட்டு தளத்துனே வரானுங்க. வேற எவனாச்சும் ஃபேக்ட்ரியில் இருக்கீங்களா? டே கொஞ்சம் பாவியே. பரவாயில்ல, நம்ம திரும்பி என்ன பண்ணியாச்சுன்னா பொச்சினாக்கே வந்தாச்சு. ஆனால் இந்த இடத்துல இறங்கி நம்ம கிடைக்கிற ரோட்டில் எடுத்துக்கணும். இந்த வீட்டில் ஃபஸ்ட் ரூட் அடிச்சலாம் இருக்குது. பெருசாக ஒன்று லெவல் 1 லெவல் 2 வெஸ்ட். அந்த வெஸ்ட்லாம் எனக்கு தேவையில்லடா. கண்ணுக்கு இருந்தாச்சு கொடுங்கடா. என்ன கன்று ஒரு கண்ணில் காட்ட மாட்டானுங்க. ஒரு கண்ணு கூட இந்த வீட்டில் கிடைக்காது போல இருக்கே. நம்ம வேற ஏதாச்சும் வீட்டில் போய் தேடி ஆகணும் போல இருக்குது. இந்த வீட்டில் பெருசாக எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து கன்று வச்சிருக்கா. ஓகே, நமக்கு பேரஃபுல் கன்று கிடைச்சிச்சு. பேரஃபுல் கன்று எடுத்துக்கலாம். வீட்டு மேலே ஒரு எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம அதை கொஞ்சம் உஷாராக இருக்கும். 2 பேர் இருக்கானுங்களா? நம்ம கொஞ்சம் ஓரமாக ஒழிஞ்சிக்க வேண்டியதான். கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காந்துக்கிறான்டா. ஆனாச்சும் பைப்பில் வந்து முடிச்சுட்டு போனால் தான் பார்க்குறேன். இப்போ நம்ம வீட்டில் போய் தான் போட்டு உள்ளே போய் முடிச்சு நேரம் உள்ளே வந்து காலி பண்ணுறேன். மேலே தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். மேலே நம்ம சைலண்டாக போய் சத்தம் இல்லாமல் காலி பண்ணிட்டு வந்து இங்கே தான் இருக்கானா? சாட்டினே போகிறலாம் போட்டிருக்காயா. கொஞ்சம் டேஞ்சரஸ் ஃபுல்லாக தான் இருக்கான். ஸ்கோப் வச்சு தலைக்கு எமைக்க முடியாது பார்க்குறா. தலைக்கு எமிச்சு போட்டுதில் பார்க்குறா. டே வந்து நைட்டே கொஞ்சம் டேமேஜ் கொடுத்துறேன். நமக்கு டேமேஜ் கொடுத்துறேன். சாட்டினை பவர் போட்டு திரும்பி வரும். நம்ம இடத்துல இருக்க சேஃப் கிடையாது. வந்து திரும்பி இடத்துல வந்துடும்டா. மேலே போய் ஒரு பைப்பில் கூட சுட முடியல. ஒரு சுட்டு கொண்டலாம் இடத்துல பார்க்க முடியாது போல இருக்கா. இப்போ நான் திரும்பி வீட்டு மேலே தான் போய் அவனை போய் அந்த பைப்பில் தான் போட்டு தலையாகணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பைப்பில் கீழே வரமே தெரியல. நம்ம தான் மேலே போய் ஆகணும். பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்து ரஸ்க் சாப்பிட்றா. இரா ஊக்காங்க போகிற போட்டு வந்து அவனை போட்டு தள்ளுறான். பைப்பில் எங்கே தான் இருக்காங்க. செம்ம டேமேஜ் 120 டேமேஜ் கொடுத்தாச்சு. இப்போ என்ன 2 புல்லட் அடி பைப்பில் குளோவில் போட்டால் இருக்கு. நம்மகிட்ட லான்ச்சர் கண்ணு இருக்குது. லான்ச்சர் கண்ணை தூக்கி கரெக்டாக மேலே போடலாம். அவ்வளோதான், 40 டேமேஜ் 33 டே செம்ம டேமேஜ் கொஞ்சம் முடிச்சிடலாம். அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து 2 பேர் கில் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம இவங்க கிடைக்கல மொத்த லூட்டி எடுத்துக்க வேண்டியது. ஓகே லெவல் 3 வெஸ்ட் இருக்கா, லெவல் 3 வெஸ்ட் லான்ச் இருக்கா, லான்ச் இருக்குன்னா சுத்தம் புல்லட்டே கிடையாது, 0 புல்லட். எதுக்கு ஒரு குளோவல் சேஃப்டிக்கு வந்து போட்டு வேண்டியது, குளோவல் போட்டுச்சுன்னா லெவல் 3 பேக் பேக்கா. ஓகே லெவல் 3 பேக் பேக் ஏகே கன் இருக்கு, ஏகே கன் நம்ம வந்து பேராஃபுல் கன் எடுத்துக்கலாம். நம்ம வந்து லான்ச் இருக்கனுக்கு பதில் மேக் 7 கன் மேக் 10 கன் எடுத்துக்கலாம். நான் மேக் 10 கன்ல கொஞ்சமாச்சும் புல்லட் இருக்கு, ஆனால் அந்த லான்ச்சர் கன்ல புல்லட்டே கிடையாது. புல்லட் எல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டில் ஒரு எனிமி கடை, ஃப்ரண்ட்டில் ஒரு பைப்பில் இருக்கான் பார்த்துறேன்டா. அன்னைக்கு அடி வந்து 4 செஞ்ச மாதிரி வரையாடா, அவ்வளோதான் முடிச்சாச்சு பைப்லையே. இப்போ நம்ம அவங்க கடையில் லூட் எடுத்துக்க வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு அவன் லூட் பாக்ஸில் நிறைய லூட் இருந்தால் கச்சிக்க மாட்டே. லூட் ஒன்றுமே இல்லைடா, கொஞ்சம் ஆமா தான் வச்சிருக்கேன், 30 ஆமா தான் வச்சிருக்கேன். இந்த ஆமா வச்சிருந்து வச்சிருக்காமலே இருக்கணும்டா. ஒரு லூட் கூட தேவையான போட்டு தள்ளி வேஸ்ட். நம்மள்ட்ட மெடிக்கிட்டு வேற லவுக்கு இங்கே 2 மெடிக்கிட்டு இருக்கு, ஒரு மெடிக்கிட்டு 2 இன்னலர் இருக்கு. நம்ம இன்னலர் போட்டு ஹெல்த்தை வந்து ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா சுத்தமாக மெடிக்கிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. இருக்கிறது 2 வீடு தானே, இந்த வீட்டில் வச்சிருக்காடா. ஓகே ஆமா தான் இருக்குது ஏறாமோ, ஆனால் ஏறாமோ நமக்கு பெருசாக தேவையில்லை. நமக்கு தேவை எஸ்எம்ஜி ஆமா தான். எஸ்எம்ஜி இங்கே கொஞ்சம் இருக்கா. ஓகே எஸ்எம்ஜி ஸ்னைப்பர் இருக்குது, ஸ்னைப்பர் எடுத்துக்கலாமா. ஸ்னைப்பர் எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக போட்டு தர முடியும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே இங்கே இருக்குது யூவி இருக்கா. ஓகே நம்ம அந்த யூவி போட்டு நம்ம அன்லிமிட்டட் யூவி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே இப்பயாச்சும் யூஸ் ஆகுங்களா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆமாம் இருக்கா, ஆமாம் நமக்கு கிடச்சிருச்சு. இருந்தாலும் நான் என்ன பண்ண போனால் ஸ்னைப்பர் எடுக்க போகிறேன். பக்கத்தில் ஒரு இனிமே இருக்கா, நான் பைப்பில் மார்க் காமிக்குது யூவியில். நம்ம என்ன பண்ணலாம், ஸ்னைப்பருக்குன்னு எடுத்துக்கிறாரு அண்ணன். ஸ்னைப்பர் எடுத்துட்டு மொத்த பேரையும் போலாம் போடுறேன். அவ்வளோதான் ஸ்னைப்பர் எடுத்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட் இருக்கு அந்த வீட்டில் தான் இருக்கேன் நினைக்கிறேன். பைப்பில் வெளியே வந்தால் முடிச்சலாம் தான் பார்த்துட்டு குஞ்சரா குளோவல் போட்டேன். குளோவல் போட்டால் விட்டுருவோமா, குளோவலை தாண்டி சொல்கிற ஸ்னைப்பர் வச்சிருக்கேன். டே குஞ்சரா போட்டு தள்ளுறாரா பைப்பில் என்ன பயத்தில் தான் இருப்பாங்க. ஒரு அந்த அப்பாயே இருக்கணும். ஏன்னா குளோவலை தாண்டி சொல்கிற கண்ணா பார்த்தீங்கன்னா பயந்துட்டு ஓட்டேன். இப்போ என்ன இந்த சைடு தான் வரும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கே போய் வெயிட் பண்ணலாம். ஏன்னா சைடில் வந்து போட்டு தர பார்ப்பான். நான் உனக்கு டஃப் கொடுப்பான்டா. கிரேண்ட் தூக்கி போட்டா எப்போ கிரேண்ட் தூக்கி போட்டேன் வந்துட்டேன். நினச்ச மாதிரியே பைப்பில் குளோவல் போட்டு வந்துட்டேன் நினைக்கிறேன். கிரேண்ட் தூக்கி போட வந்துட்டேன். முடிச்சலாமா கொஞ்சம் காலி பண்ணி 190 டேமேஜ் ஆச்சு. செம்ம டேமேஜ் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் முடிச்சாச்சு. கண்ணில் ஒரு திமிரு. நம்ம வெண்டிங் மிஷின் வச்சு போகலாம் முடியாதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மள்ட்ட ஒரு 500 டோக்கன் இருக்குது. ஓகே சூப்பர் மெடிக்கிட்ட எடுத்துக்கலாம். டே இது வேறு சார்ஜ் போலையா, சார்ஜ் போகிற போட எப்பயுமே கிடையாது. ஓகே நம்ம வந்து இன்னும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் சிப்பிலைன் பிடிச்சி பீக்கு வந்துட்டேன். கண்டிப்பாக பீக்கில் வேணாச்சு இனிமே மாட்டோம் வந்து நினைக்கிறேன். ஃப்ரெண்டில் வேணா சரிங்களா குளோவல் போட்டு மாறி சண்டை போட்டுருக்கானுங்க. நீ என்னடா வெறும் குளோவல் தான் இருக்குது. டே பைப்பில் போட்டேன் ட்ரோன் போட்டான். ட்ரோன் போட்டு நம்மள போட்டு தர போகிறோம். நம்ம இது குளோவல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்மளை போட்டு தர கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ட்ரோன் போட்டால் நம்ம இருக்கிற இடம் கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும். பைப்பில் வந்துட்டேன் முடிச்சலாம். 159 அடி செம்ம டேமேஜ். நீ காலியாக இருக்கணும் மணி நேரம். ஏன்னா ஒரு 200 டேமேஜ் கொடுத்தோம். எப்படி தப்பிச்சானு தெரியல, ஒரு ஹெல்த்தில் தப்பிச்சிட்டானு தெரியல. ஏன்னா நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் ஒரு ஹெல்த் மட்டும் தான் மிஸ் ஆகுது. ஒரு ஹெல்த்தில் பைப்பில் எப்படி தப்பிச்சிட்டாயா கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு தரேன். எனக்கு கண்டிப்பாக வெளியே வரும்னு நினைக்கிறேன். வெளியே வந்தால் முடிச்ச வேண்டியது. நீ வெளியே மட்டும் வந்தால் கத்தம் தான்டா. பைப்பில் பயத்தில் வெளியே வர மாட்டான். நம்ம எதுக்கு ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு நிமிடம் தேவையில்லாமல் வெளியே வந்து மாட்டிட்டா. ஒழுங்காக போத்தின்னு உள்ளே உட்காந்துருக்கலாம். ஓகே இன்னும் எனிமிகளை ஒரு 4 பேர் தான் இருக்கானுங்க. அந்த 4 பேரையும் போட்டு தள்ளிட்ட போது நம்ம வந்து போய் ஆகலாம். நான் பைப்பில் கையில் மாட்ட மாட்டானுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஜோனே வந்துட்டு பீமா சீத்தில் லாஸ்ட் ஜோன் போட்டானுங்க. இங்கே வெறும் ஒரு காலான் பவர் மட்டும் தான் இங்கே பத்திரம் வந்துருக்கு. எப்படி இந்த காலான் பவர் எங்கே பத்திரம் வந்துருக்குன்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் காலம் போகிறது தான் இருக்குது. பைப்பில் ஒருத்தன் நம்ம கண்ண மாட்டோம் பாருங்க. நம்ம எதுக்கு ரோல் போட்டு வந்துட்டு இதா ஊக்காக போட்டு வரணும். பைப்பில் அந்த ஃப்ரெண்டில் ஒரு எனிமி இருக்கான். ஆனால் இப்போ தான் ஒருத்தனை போட்டு தரேன். இருக்கிறது 2 பேர் தான் இருக்கானுங்க. பைப்பில் வந்து நான் வெளியே வந்துட்டேன். பார்த்துறேன் டெரஸில் இருக்கேன். டே குஞ்சரா தலைக்கு முடிச்சு முடிக்கலாம் பார்த்தா கரெக்டாக தப்பிச்சு ஓட்டாயா. பைப்பில் இவன் தான் என்ன பண்ணுறான்னு தெரியல. இப்போ வந்து காலானை உருவாக்கிட்டே இருக்கான். எப்படி அவன் காலானை உருவாக்குறேன்னு தெரியல. பைப்பில் எங்கே போனாலும் சரி ஏதாச்சும் ஒரு பவர் வந்துகிட்டே இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஓட்டுற பாரு பார்த்தீங்களா. காலன் அந்த இடத்துல எப்படி காலன் வந்துச்சு. இப்போ எப்படி இருந்துச்சு எனக்கு இந்த இடத்துல ஒரு காலன் எப்போ அவடே என்னடா போயிட்டு இருக்கு. பைப்பில் பைத்தியக்கார மாதிரி கிரௌண்ட் தூக்கி பத்திரம் போட்டுட்டு இருக்கான். நம்ம வந்து 6 பேர் கில் பண்ணி சின்ன ஒரு இனிமே தான் இருக்கான். அந்த ஒரு பைப்பில் முடிச்சிட்டா போது நம்ம வந்து போய் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த பைப்பில் எங்கே இருக்காடி ஃப்ரெண்டில் வச்சிருக்கேன். அவங்க இனிமே வந்துருக்கான். நான் பார்த்துட்டேன். பைப்பில் முடிச்சலாமா கொஞ்சம் ரெடி ஸ்கோப் மேலே தூக்கிட்டு போய் ஓகே நம்மகிட்ட குளோட தாண்டி சொல்லிருக்கான்னு இருக்குது. இதை வச்சு ஒரே சான்ஸ் தான். பைப்பில் கரெக்டாக அப்போ போட்டு தெரியல ஒன்றே குஞ்சரா முடிச்சிடா. அவ்வளோதான். டே என்னோட தலை அங்கே இருக்குன்னு பார்த்திடா. கரெக்டாக ஏன் வச்சு கரெக்டாக தலை இது கொஞ்சம் மேலே இருக்கும். அவ்வளோதான். டே யாருக்கிட்ட முடியுமா. ஓகே கைஸ் நம்ம 9 கில் பண்ணி பூயா வாங்கிச்சு. பழைய பீக்கில் இருக்கிற ஓல்டு வீட்ஸில் கிடைக்க லூட்டை மட்டும் வச்சு பூயா வாங்கிச்சு. இந்த விட உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பை பை டேக் கேர்.